ஹாய் கைஸ். இந்த சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் அப்புறம் இந்த அருவருப்பு பார்க்குறவங்களாம் இப்போவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கே நம்ம பார்க்க போகிற கான்டென்ட் அந்த மாதிரி. இந்த காலத்தில் எவனோ ஒருத்தன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு போனால் கூட அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம். ஒருத்தனை சாகடிக்கணுமா அப்படின்றது அவ்வளோ யோசிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒருத்தன் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அவனுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எவ்வளோ கொடூரமாக இருக்கும் தெரியுமா? இதை பற்றி பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இப்படிலாம் இருந்திருக்கிறோமா சைக்கோத்தனமா அப்படிலாம் எனக்கு தோணியிருக்கு. அண்ட் லாஸ்ட்டில் சொல்லக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து எனக்கு பர்சனலாக எப்படி இவ்வளோ கொடூரமாலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற நிலைமைக்கு தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 7 பனிஷ்மெண்ட் லைனாக சொல்கிறேன். அது உங்களுக்கு எது ரொம்ப கொடூரமாக இருக்குன்றதை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஷால் வி கோ? இந்த 7 பனிஷ்மெண்ட்டில் 7th ஒன் வந்து த ரேக். அதாவது தப்பு பண்ணவன ஒரு பெட்டு மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து படுக்க வச்சுட்டு அந்த பெட்டு இந்த எட்ஜில் ஒரு ரோலர் அண்ட் இந்த எட்ஜில் ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். ஸோ கையை ஒரு இதில் கட்டி வச்சுருவாங்க, காலை ஒரு இதில் கட்டி வச்சுருவாங்க. கட்டிட்டு 2 சைடுமே அந்த ரோலரை அப்படியே சுற்றுவாங்க. அப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா, இந்த கை அப்படி மேலே இழுக்கும், இந்த கால் அப்படி இந்த சைடு கீழே இழுக்கும். அப்படி இழுக்கும் போது ஃபஸ்ட்டு எலும்பெல்லாம் உடையும். அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படி பாடி அப்படி கிழிய ஆரம்பிக்கும். அப்படி கிழிய ஆரம்பித்து பாடி 2ஆக கூட போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து லண்டனில் வந்து இந்த பனிஷ்மெண்ட்டை இது பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் 6th பிளேஸில் இருக்கிறது த ரேட் பவுல் அண்ட் டியூப். இந்த பனிஷ்மெண்ட் வந்து ஒருத்தனை சாகடிக்கிறதுக்காக கிடையாது, ஒருத்தன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக. இது வந்து 1567 டச் லீடரோட ஃபேவரட் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அந்த உண்மையை வர வைக்கிறவன் இருக்கான்ல, அவனை வந்து ஒரு பெட்டில் படுக்க வச்சு அவன் வயிற்றுல ஒரு எலியை விட்டு அந்த எலி மேலே பவுலை போட்டு மூடிடுவாங்க. மூடிட்டு அந்த பவுலுக்கு மேலே அந்த பவுலில் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உள்ளே இருக்க எலி வந்து அந்த ஹீட்டை தாங்க முடியாமல் அங்கே இங்கே ஓட பார்க்கும், பட் வலி இருக்காது. ஸோ என்ன பண்ணுன்னா, அவன் வயிறு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து உள்ளே போய் அதுலேருந்து தப்பிக்க பார்க்கும். அப்படி உள்ளே போகும்போது அவனோட ஆர்கன்ஸ் இது எல்லாத்தையும் கிழிச்சு தள்ளிட்டு வெளியில் வரும். இன்கேஸ் அந்த எலியை அவன் வயிறை கடிக்கிறதுக்குள்ளே அவன் உண்மையை சொல்லிட்டானா அவன் உயிர் பிழைப்பான். இல்லை அவன் கடைசி வரைக்கும் சொல்லலைன்னா அவன் கடைசி வரைக்கும் அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது. நம்ம ஆர்டரில் 5th இருக்கிறது வந்து க்ரூசிஃபிக்ஷன். இது வந்து நம்ம நிறையா இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது வந்து ரோமில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. என்னன்னா, பனிஷ்மெண்ட் கொடுக்குறவனை வந்து அந்த சிலுவை இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 135 கிலோ இருக்குமா. அதை வந்து அவனையே தூக்கிட்டு வர சொல்லி ஒரு பிளேஸில் வச்சு அதில் அவனோட கை, கால் எல்லாத்துலேயும் ஆணி அடிப்பாங்க. அந்த ஆணி நம்ம நினைக்கிற மாதிரி சின்னதாக இருக்காது. ஒரு கையை தாண்டி போய் அந்த இதில் அடிக்கணும்னா அந்த ஆணி எவ்வளோ பெருசு இருக்கும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அந்த ஆணியை அடித்து அதுக்கப்புறம் அந்த இதை நிறுத்தும் போது அவன் பாடி வெயிட்னால அது அப்படியே கீழே வரும்போது அவன் கையெல்லாம் தாங்காமல் சதெல்லாம் லைட்டாக கிழிய ஆரம்பிக்கும். அப்புறம் போனெல்லாம் அப்படியே நொறுங்க ஆரம்பிக்கும். இதுலேயே மேக்ஸிமம் 99% இறந்துருவாங்க, இதுலேயே இறந்துருவாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் உயிரோடு இருப்பானா, இவங்க ஈட்டிலாம் வச்சு அவன் நெஞ்சை குத்தி 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 சாகடிச்சிருவாங்க. அண்ட் 4th பிளேஸில் இருக்கிறது பிரேக்கிங் வீல். முன்னாடி பார்த்ததெல்லாம் வேறு ஏதோ நாட்டில் பண்ணுவாங்க. பட் இது வந்து நம்ம இந்தியாவில் பண்ணியிருக்காங்க, பஞ்சாபில் பண்ணியிருக்காங்க. இந்த பிரேக்கிங் வீல் பனிஷ்மெண்ட் வந்து ரோமு, ஜெர்மனு அண்டு பஞ்சாபில் ரொம்ப அதிகமாக செய்யப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட். இது என்ன பனிஷ்மெண்ட்னா, அந்த மாட்டு வண்டியோட வீல் இருக்குல்ல, அந்த வீலில் அந்த கார்னர் ஃபுல்லாக ஆணி அடித்து அந்த தப்பு பண்ணவொடனே அந்த வீல் மேலே படுக்க வச்சு கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு அதை வீலே ரோலர் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆக்கிட்டு கீழே நெருப்பை பற்ற வச்சு பொறுமையாக சுற்றுவாங்க. அவன் அந்த நெருப்பில் அப்படியே வெந்துட்டே வருவான். கிட்டத்தட்ட இந்த கிரில் சிக்கன் மாதிரி அவனை வேக வைப்பாங்க. பஞ்சாபில் இந்த பனிஷ்மெண்ட் ரொம்பவே அதிகமாக செய்யப்பட்டு வந்தது. அண்ட் 3rd ஒன் த ஹார்ஸ். இந்த பனிஷ்மெண்ட்டும் ரோமில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஹார்ஸ் வடிவத்தில் ஒரு சிலையை செஞ்சு அதுக்கு மேலே தப்பு பண்ணவன உட்கார வைப்பாங்க. அண்ட் அந்த உட்கார இடம் வந்து எப்படி இருக்கும்னா, இது இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஷார்ப் எட்ஜில் அவனை வந்து உட்கார வைப்பாங்க. ஆக்சுவலி அவன் பாடி வெயிட் தாங்காமலே அவன் உடம்பு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே கிழிய ஆரம்பித்து அவன் சாக ஆரம்பிப்பான். அதையும் தாண்டி சில பேர்த்துக்கு அந்த மாதிரி ஆகலைன்னா காலில் கிலோ கணக்கில் ஒரு இதை கட்டி வச்சு அந்த வெயிட் தாங்காமல் அவன் உடம்பு அப்படியே பாதியே கிழிய ஆரம்பித்து அவன் சாவான். அண்ட் 2nd பிளேஸில் ஸ்கேபிசம். இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அதாவது ஒரு போட்டு, ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு ஒரு போட்டு, அதில் ஃபேஸ் மட்டும் வெளியே தெரியும், கை கால்லாம் கட்டிடுவாங்க. கட்டிட்டு அந்த ஆளோட வாயில் 1 லிட்டர் பால், 1 லிட்டர் தேன், இது 2மே கட்டாயப்படுத்தி ஊற்றி விட்டு கடலில் அனுப்பிடுவாங்க. ஏன் பால், தயிர் அப்படின்னு கேட்டால், அது 2மே சீக்கிரமாக ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகி மோஷன் வரும். ஸோ அந்த ஸ்மெல்லையே அவன் கடக்கணும். அண்டு அதை வச்சுட்டு கீ,
சில சில இன்செக்ட் அதெல்லாம் வந்து அந்த ஸ்மெல்லுனால தேடி வந்து அவன் மேலே ஈ மிக்கும். இப்போ நம்ம நார்மலா நம்ம வீட்ல இருக்க டஸ்ட்பின்லேயே அவ்வளோ ஈ மிக்குது. ஸோ அந்த மாரி இதெல்லாம் ரொம்பவே இருக்கும். அண்ட் இது 1 நாள் விட மாட்டாங்க. 10 நாள் டெய்லி வந்து வந்து 1 லிட்டர் பாலு, 1 லிட்டர் தேனு இதெல்லாம் ஊத்துவாங்க. அண்ட் தேனு ஊத்துறதுனால, அந்த தேன தேடிட்டு தேனீலாம் வந்து அவன் மேல இதுவாகி, அவன் உடம்பு அவன் சாகும்போது அவன் உடம்ப பார்த்தா, ஃபுல்லா எது சதை, எது எலும்பு, எது ஒரு மாரி அழுகி போன மாரி கெடக்கும். அண்ட் நம்பர் 1ல இம்பேல்மென்ட் டார்ச்சர். அதாவது ஒரு நீட்ட குச்சி. அது மேல் முனையில நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுருவாங்க. அந்த தப்பு பண்ண ஆள கை, கால் கட்டி, அந்த குச்சி முனையில உட்கார வைப்பாங்க. அந்த ஷார்ப்பான எட்ஜு அதில உட்காரும்போது, அவன் பாடி கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்ள வரும். அது உள்ள வந்து அந்த குச்சி அவன் வாய் வழியா வெளில வரும். மொத்த பாடியும் கிட்டத்தட்ட நம்ம இந்த சிக்கன்லலாம் அப்படியே கிரில் சிக்கன்லலாம் எப்படி பின்னாடி குத்தி முன்னாடி வெளில எடுத்துட்டு வரும். அந்த மாரி அது ஃபுல் பாடிக்குள்ள அந்த குச்சி இருக்கும். அது முழுசா அந்த வாய் வழியா வெளில வரதுக்கு 2 வாரம் ஆகுமாம். உயிர் 2 மணி நேரத்திலேயே பிரிஞ்சு போயிடும். இது கேட்கும்போது எனக்கு ஒரு மாரி ஆக்வர்டா இருக்கு. ஸோ, இதில எது உங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டா தெரிஞ்சதுன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. This video is sponsored by GenReview.online. GenReview.online is one of the review portal site. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.